ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன். வாழைக்காயில் நம்ம வறுவல், பொரியல், சிப்ஸு, பஜ்ஜி, இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் வாழைக்காய் பக்கோடா கூட பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு நல்ல ஒரு சூப்பரான முறுமுறுப்பான தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைக்காய் தட்டை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துருவோம். இந்த அரிசி மாவு ரெடிமேட் மாவு தான். நீங்கள் வீட்டில் அரைச்சி பண்ணுறீங்கன்னாக்கா அதை லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ட்ரையாக இருக்கும்போது மிக்ஸ் பண்ணோன்னா நல்லாவே ஈவனாக அந்த உப்பு காரமெல்லாம் சேர்ந்து இருக்கும். இன்றைக்கி ஒரு வாழைக்காய் நான் எடுத்திருக்கேன். அது தோல் சீவி வச்சாச்சு. ஒரு துருவி வச்சு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். இந்த தட்டை நீங்கள் பண்ணும்போது ட்ரையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வாழைக்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். முன்னாடியே அரைச்சிட்டோன்னா கருத்து போயிடும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைக்காயும் சேர்த்து சூடான எண்ணெயை இந்த கரண்டி அளவுக்கு 1/2 கரண்டி அளவுக்கு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். நீங்கள் மாவு எடுக்கிற அளவை பொறுத்து இதில் இந்த மசாலா, இந்த வாழைக்காவெல்லாம் அதிகமாகவோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம இந்த வாழைக்காவை அரைச்சி சேர்க்கறதால தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெளித்து இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த தட்டையை வெறுமனே நம்ம சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு தெரியாது. அதாவது நம்ம செஞ்சவங்க நமக்கு தெரியும். வேறு யாராவது தெரியாதவங்க, இது என்ன தட்டுன்னு தெரியாதவங்க சாப்பிடும்போது தெரியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும். ஆனால் டேஸ்ட் கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இது பெரிய பெரிய தட்டையாக தட்டும்போது ஒன்று ஒன்றா தட்டி எடுக்கலாம். இது கொஞ்சம் மீடியம் சைஸில் தட்டும்போது சப்பாத்தி சைஸுக்கு மொத்தமாக ஒரு முறை தட்டிட்டு அதுக்கப்புறம் அதிலேருந்து ஒரு சின்ன மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை நல்லா தடவி விட்டு அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இதை நம்ம சப்பாத்திக்கு எப்படி தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நினைக்கும் போது இந்த தட்டையை நம்ம ஈஸியாகவே பண்ண முடியும். ஃப்ரெஷ்ஷாக கூட அப்பப்போ நம்ம பண்ணி கூட சாப்பிட்லாம். இந்த சைஸு மூடியில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் 4 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த மாவு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துருவோம். இந்த திக்னஸ்க்கு நம்ம தேய்ச்சி எடுத்துருக்கோம். இதை விட மெலிசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த ஃபோர்க்கை வச்சு குத்தி விட்டோம்னாக்கா அது பூரி மாதிரி உப்பெல்லாம் வராது. இப்போ தட்டை ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் எண்ணெயும் ரெடியாக காஞ்சிட்ருக்கு. அதில் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு தட்டையை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நல்ல அகலமான கடாயினாக்கா வேலையும் சீக்கிரமாக முடியும். இது பொரியறதுக்கு ரொம்பவும் டைம் ஆகலை. நம்ம அப்பளம் பொரிக்கிற டைமை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரான்னு கூட வச்சுக்கலாம். அவ்வளோ சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடுது. அவ்வளோதான், நம்மளோட வாழைக்காய் தட்டை சூப்பராக பொரிஞ்சு வந்தாச்சு. எண்ணெய் நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், சலசலப்பு அடங்கிட்டு தான் நம்ம எடுக்கிறோம்.
இந்த பாருங்கள், பார்க்கவே சூப்பராக அழகாக வாழைக்காய் தட்டை ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது எந்த அளவுக்கு முறுமுறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல கடகடன் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான வித்தியாசமான வாழைக்காய் தட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.